Hi friends, I'm Pooja. Welcome to Future Doctor Neat Tamil. இன்றைக்கி வந்து பிளான் கிங்டமில் பிரயோஃபைட்ஸ் பார்க்கலாம். நான் பிரயோஃபைட்ஸ் வந்து ஏற்கனவே எழுதி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அந்த வீடியோ வந்து டெலிட்டட் ஃபுல்லாகவே எழுதிட்டேன், ஃபுல்லாகவே டீச் பண்ணிட்டேன். இதோ பர்ஃபெக்டாக டீச் பண்ணியிருந்தேன், நல்லா டீச் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து டெலிட் ஆகிட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சதை வச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்க்கலாம், சரியா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம், சரியா? ஓகே, இன்றைக்கி பிளான் கிங்டமில் பிரயோஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். பிரயோஃபைட்ஸை வந்து நம்ம ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான் கிங்டம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து சாயிலில் வந்து வாழ்வாங்க. பட் வந்து வாட்டர் வந்து வேணும். அவங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து வாட்டர் வந்து தேவைப்படும். அண்ட் அவங்க வந்து டேம்ப் பிளேஸு, ஹியூமிடான இடம், அதுக்கப்புறம் ஷேடட் லொகேஷன். டேம்ப் பிளேஸஸ் அப்படின்னா சதுப்பு நிலம், அப்படி ஹியூமிட்னா கொஞ்சம் ஈரப்பதமாக அந்த மாதிரி. ஷேடன்லாம் நிழலாக இருக்கும்ல. ஸோ அதில் வந்து இவங்க வந்து வாழ்கிறாங்க. அண்ட் அவங்க பாடி வந்து ஆல்கே விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது, சரியா? அண்ட் இவங்களுக்கு வந்து ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப் வந்து இருக்காது. ப்ராஸ்டேட் அப்படின்னா அந்த மாதிரி படுத்து கிடக்கிறது தான் வந்து ப்ராஸ்டேட் அப்படி சொல்லுவாங்க. இப்படி படுத்து கிடக்கிறத ப்ராஸ்டேட் சொல்லுவாங்க. எரெக்ட்னா எப்படி இல்லை சாரி, ப்ராஸ்டேட்னா ஐயோ என் மொபைல் நிமிஷம் மறந்துட்டு. அதான் ப்ராஸ்டேட்னா வந்து படுத்து கிடக்கிறது, எப்படி எரெக்ட்னா இப்படி நிமிர்ந்து நிற்கிறது, ஓகேவா? அது மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரூ ரூட் வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அந்த ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலராக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தே லேக் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப், ஓகேவா? அண்ட் மே பொசஸ் லைக் ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் சொன்னது தான். அண்ட் அவங்களோட மெயின் பிளான் பாடி வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும், சரியா? ஹேப்ளாய்ட் பாடி தான் வந்து கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் கால் கேமெட்டோஃபைட். அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பிரயோஃபைட்டில் மல்டி செல்லுலராக இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன் பேர் வந்து ஆந்த்ரீடியம். அவங்க வந்து பைஃப்ளாஜெலேட் ஆந்த்ரோசோவைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபீமேல் வந்து ஆர்கிகோனியம் பேர். அது வந்து ஃப்ளாஸ்க் ஷேப் தான், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு எக்கு தான் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும், சரியா? அண்ட் வந்து ஆந்த்ரோசோவைட்ஸ் வந்து அந்த இது பைஃப்ளாஜெலேட், அந்த ஜோவைட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி அப்படியே வாட்டரில் ரிலீஸ் ஆகி அப்படியே அந்த ஆர்கிகோனியமில் உள்ள எக்கில் போய் இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி அது வந்து ஒரு மெயின் இதாகும், ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபைட் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்காது. அது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட்டுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட் தான் வந்து நரிஷ்மெண்ட் வந்து இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு கொடுக்கு, சரியா? சில செல்ஸ் வந்து ஸ்போரோஃபைட்டில் உள்ள சில செல்ஸ் வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஹேப்ளாய்ட் ஸ்போர் வந்து உருவாக்குது. அண்ட் அவங்க வந்து ஜெர்மினேட்னா இந்த மாதிரி முளைச்சி வந்து கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆவாங்க, ஓகேவா? என்னது? Bryophyte. They are called amphibian of plant kingdom because they can live in soil but need water for sexual reproduction. They occur in damp, humid and shaded localities, and the body is more differentiated than that of algae. It is thallus-like, prostate or erect, attached to the substance by the unicellular or multicellular rhizoids. They lack true stem, true root, true leaves, and they may possess root-like, stem-like, leaf-like structure. The main plant body is haploid and it produces gametes. It is called வந்து gametophyte, சரியா? Sex organs in bryophytes வந்து multicellular and male sex organ antheridium produces biflagellate anthrozoid, அந்த மாதிரி biflagellate anthrozoid. And when the female is Archegonium
female sex organ archegonium is flash shaped and produces a single egg. Anthrozoites are released to the water and mate archegonium. Anthrozoite fuses with egg to form zygote. சரியா? அவ்வளோதான். And zygote do not undergo meiosis immediately. They produce a multicellular body called sporophyte. Sporophyte is not free living but attached to the photosynthetic gametophyte and derive nourishment from it. Some cells of sporophyte undergo meiosis to form haploid spores. They germinate to form gametophyte. Importance of bryophytes பார்க்கலாமா? பயோஃபைட்ஸோட இம்பார்ட்டண்ட் நீட் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி வர்றது அது என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும் ஆர் மெனி அதர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுமாதிரி அனிமல் கிங்டமில் வந்து அந்த ஆத்ரோபோடாவில் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு வரும். ஓகேவா? அது வந்து அதில் ஹனிபே அதுக்கப்புறம் வந்து பாம்பேக்ஸ் அதெல்லாம் பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து நீட்டில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இருங்க, திஸ் இயர் கேட்டிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். பேப்பர் எங்க வெயிட். திஸ் இயர் வந்து அதெல்லாம் கேட்கல, பட் நான் கார்டேட்டோட இது கேட்டிருக்காங்க. அந்த டேப்லெட் காலம் இருக்கும்ல அதை வச்சு கேட்டிருக்காங்க. பேப்பர் இதோட ஈஸி தான், படித்த எல்லாத்துக்குமே ஈஸி தான். ஐயோ. அண்ட் வந்து ஆமாம், அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ், அந்த மசில்ஸ் வச்சுலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து இது செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், இதுக்கு முடிச்சுட்டு வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதிலேருந்து வந்து கிளீசோகேமஸ் ஃப்ளவர் வந்து எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த டயக்ராம் கொடுத்து அது வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டயக்ராம் பேஸ் கொஷின்ஸும் வரதான் செய்யுது. ஓகேவா? அது வந்து நம்ம எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயோவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும். ஈஸியாக அண்ட் வந்து பேப்பர் லென்த்தியாக அந்த வந்துருந்துச்சு. ஸோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் பண்ண முடியல, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து படித்தா எல்லாத்துக்குமே ஈஸி தான். நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. நிறைய எம்சிக்யூஸ், பிவைக்யூஸ், அது மாதிரி டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்ட் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஓகேவா? ஓகே, பாடத்துக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். சில மோசஸ்னால் வந்து ப்ரையோஃபைட்ஸோட ஒரு பார்ட். 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட் இருக்கும்ல, லிவர்வோட் மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் ஆகும். அண்ட் மோசஸ் வந்து அந்த இந்த மோசஸ் வந்து ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாகவும் அண்ட் வந்து பேர்ட்ஸு அதுக்கப்புறம் அதர் மேமல்ஸ்க்கும் ஃபுட்டாகவும் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பேக்மம் அப்படின்னா மோசஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அது வந்து பீட்னால் வந்து இந்த கொக்கோ பீட் இருக்கும் தெரியுமா? கொக்கோ பீட் வந்து செடிக்கெலாம் வந்து வைப்பாங்க. அண்ட் வந்து அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அது அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து போயிட்டு வந்தோம்னா நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டு பண்ணோம்னா அந்த கொக்கோ பீட் வந்து அதுக்குள்ளே உறிஞ்சு வச்சுட்டு வந்து அந்த செடியை வந்து கொஞ்சம் வாட விடாமல் பார்த்துக்கிறோம். ஸோ இட் ஹேஸ் அ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? அண்ட் வந்து அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதுக்கு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஃபார் லிவிங் மெட்டீரியல், சாதாரண இதில் லிவிங் மெட்டீரியலுக்கு. அண்ட் வந்து எக்காலஜிக்கலி இம்பார்ட்டண்ட் வந்து நிறையாவே இருக்குது. பிளான்ட் சக்சஷன் ஃபஸ்ட்டு வந்து லைக்கன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரையோஃபைட்ஸ் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து ராக்கை வந்து டீகம்போஸ் பண்ணாங்க. ராக்கை டீகம்போஸ் பண்ணின்னு அதில் வந்து அந்த ஹையர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி டீகம்போஸ் பண்ணால் தான் வந்து பிளான்ட்லாம் வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி ஹையர் பிளான்ட்ஸ் வர்றதுக்கு இந்த மோசஸும் அண்ட் வந்து லைக்கன்ஸும் சேர்ந்து ராக்கை வந்து டீகம்போஸ் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை வந்து மேக் பண்ணி கொடுக்குது. சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா ஒரு நிமிஷம்
And bryophytes are divided into வந்து 2 types, mosses, liverworts. And mosses வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டென்ஸ் சாயிலுக்கு மேலே ஒரு டென்ஸ் மேட், ஒரு மேட் மாதிரி விரிஞ்சு அது வந்து சாயில் எரோஷன், அதாவது மண்ணரிப்பு இதெல்லாம் வந்து தடுக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ bryophytes இன்னொரு தடவை பார்த்துடலாமா? bryophytes என்ன சொல்லுவாங்க? bryophytes is called amphibian of plant kingdom. எது amphibian of plant kingdom அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? bryophytesன்னு எழுதணும். எதுக்கு? ஏன்னா வந்து அவங்க சாயிலில் வாழ்வாங்க, பட் நீட் வாட்டர் ஃபார் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? அண்ட் வந்து அவங்க டேம்ப்ஸ் அது பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொலன்னு இருக்கிற இடம் அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் வந்து ஹியூமிட் பிளேஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி. அண்ட் வந்து ஷேடட் லொக்காலிட்டிஸில் வந்து வாழ்வாங்க, கொஞ்சம் நிழலாக இருக்கிறச்ச வந்து அவங்களுக்கு வந்து வாழ நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட பாடி வந்து ஆல்கே விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. சரியா? அவங்களுக்கு வந்து 2 root 2 stem 2 leaves வந்து கிடையாது, பட் தி போசஸ் வந்து என்ன ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அண்ட் ரூட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசர்ஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து இப்படி சாயிலை வந்து ஹோல்ட் பண்ணி அது இதாகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தாலஸ் அப்படின்னா லீஃப் லைக். ஓகே, தாலஸ் லைக்னா லீஃப் லைக். அண்ட் அதோட மெயின் பிளான் பாடி வந்து கேமெட்டோஃபைட் தான். அதோட மெயின் பிளான் பாடி வந்து கேமெட்டோஃபைட். மெயின் பிளான் பாடி வந்து ஹேப்ளாய்ட் வந்து இந்த ஹேப்ளாய்டு இது வந்து ப்ரொடியூஸ் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுனால இட் இஸ் கால் கேமெட்டோஃபைட்ஸ். ஓகேவா? என்னது கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால் கேமெட்டோஃபைட். அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து bryophytes வந்து மல்டி செல்லுலாராக இருக்காங்க. மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசர்ஸ் என்னது பைஃப்ளாஜெலைட், எப்படி பைஃப்ளாஜெலைட் ஆந்த்ரோசோவைட்ஸ். சரியா? ஓகேவா? மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரிடியம், இது வந்து பைஃப்ளாஜெலைட் ஆந்த்ரோசோவைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆர்கிகோனியம், இது வந்து ஃப்ளாக் ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஃப்ளாக் ஷேப்பில் வந்து சிங்கிள் எக் வந்து இருக்கும். சரியா? அண்ட் ஆந்த்ரோசோவைட்ஸ் வந்து வாட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆர்கிகோனியமை மீட் பண்ணி அது ஃபியூஸ் ஆகி எக்கு கூட ஃபியூஸ் ஆகி சைகோட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அண்ட் சைகோட் வந்து டக்குன்னு வந்து மியோசிஸ் வந்து அண்டர்கோ பண்ணிடாது. சரியா? ஃபஸ்ட்டு அது வந்து மல்டி செல்லுலார் பாடி வந்து இது பண்ணும். அது பேர் வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் வந்து ஃப்ரீ லிவிங்லாம் இல்லை, ஆனால் வந்து அவங்க வந்து எது ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட் கூட அட்டாச் ஆகியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட்டு தான் வந்து நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்குது. சில செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஃபைட்ஸ் வந்து மியோசிஸ் வந்து அண்டர்கோ பண்ணுது. அண்ட் தி டு ஃபார்ம் வந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வந்து அவங்க ஜெர்மினேட் ஆகி மறுபடியும் கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் bryophytesோட இம்பார்ட்டன்ட். சில மோசஸ் வந்து ஃபுட் ஃபார் என்ன ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் அனிமல்ஸ்க்கும் வந்து ஃபுட் மாதிரி இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பேக்மம் வந்து பீட் கரண்ட் பீட் வருது. ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பாக்மம் எமோஸ் ப்ரொவைட் பீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இந்த பீட் வந்து ஃபியூயலுக்கு உதவுது. அண்ட் வந்து இதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் ஃபார் மெட்டீரியலை பேக் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து டிரான்ஸ்ஷிப்னா இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு லிவிங் மெட்டீரியல் அனுப்புறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அண்ட் வந்து இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அண்ட் எக்காலஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தே ரோல் இன் வந்து பிளான்ட் சக்சஷன், பேர் ராக், சாயில் இதெல்லாம் வந்து பிளான்ட் சக்சஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்களும் இந்த மோசஸும் லைக்கனும் சேர்ந்து ராக்கை டீகம்போஸ் பண்ணி அதை வந்து ஹையர் பிளான்ட்டுக்கு சூட்டபுளாக வந்து சூட்டபுளாக வந்து வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மோசஸ் வந்து சாயில் மேலே வந்து டென்ஸ் மட்டும் ஒரு நல்லா தார்பாய் மாதிரி விரித்து அதை விரிச்சதுனால சாயில் எரக்ஷனை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் bryophytes வந்து லிவர்வுட்ஸ் மோசஸாக பெரியுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லிவர்வுட்ஸ் பார்த்துடலாமா?
நீங்கள் வந்து கிளாஸ் 1 ஹவர்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் வந்து நான் இப்போவே டெரிடோஃபைட்ஸும் எடுத்துடுறேன். சரியா? ஏன்னா அது கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச டெரிடோஃபைட்ஸும் எடுத்துடுறேன். சரி, லிவர்வுட்ஸ் பார்த்துடலாமா? அவங்க வந்து என்னது, ஏற்கனவே ப்ரையோஃபைட்ஸ் சொன்னது தான். மாய்ஸ்டாக இருப்பாங்க, ஷேடி மாய்ஸ்டில் வாழ்வாங்க, ஷேடி ஹேபிட்ஸில் வாழ்வாங்க. பேங்க்ஸ் அதாவது ஏரி கரையோரமாக, அதுக்கப்புறம் வந்து சொன்னு இருக்கிற கிரவுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரத்தன்மை சதுப்பு நிலம் சாயிலு, அப்புறம் வந்து உட்ஸோட பட்டையெல்லாம் இருக்குல்ல அதில் வந்து வாழ்வாங்க. அண்ட் அவங்களோட பிளான்ட் பாடி வந்து டேலாய்டு அப்படின்னா லீஃப் லைக் இந்த மாதிரி இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு மார்க்கென்ஷியா அண்ட் டேலஸ் வந்து டார்சி வென்ட்ரலாக வந்து இருக்கும். அண்ட் க்ளோஸ்லி சப்ஸ்ட்ரேட்டோடு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கும். அண்ட் அவங்களோட லீஃபி மெம்பர்ஸ் வந்து டைனி லீஃப் லைக் அப்பெண்டிஜஸ்க்கு இந்த மாதிரி 2 rows இந்த மாதிரி 2 ரோவில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்பெண்டேஜஸ் இன் 2 rows. அண்ட் வந்து இட் ஹேஸ் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்து இப்படி இந்த மாதிரி ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இவங்க ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக வந்து நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் thalli by the formation of gemmae or by the formation of gemmae. ஜெம்மைன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இந்த கப்பு வந்து மறுபடியும் டிட்டாச் ஆகி இப்படி வந்து வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கோச்சிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இவன் தனியாக வந்து அவன் வாழ்க்கையை வாழ்வான். அப்படி அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்கண்ணே. ஆனால் இதான் உண்மை. கோச்சிட்டு அவன் வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு அவன் தனியாக அவன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி இந்த லவ் மேரேஜ் பண்ணாலாம் வந்து வீட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னா 2 பேரும் ஓடி வந்துடுவாங்க. அண்ட் வந்து அவங்க தனியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அதே மாதிரி இவன் ஓடி போக மாட்டான், இவன் மட்டும் தனியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஃப்ராக்மெண்டேஷன்னா இப்படி ஒரு தாளை இருக்குன்னா இது 2ஆக பிரிஞ்சு இது ஒரு தாளை இது ஒரு தாளை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இதாகும். அண்ட் ஜெம்மை ஒரு க்ரீனாக இருக்குது. க்ரீனாக இருக்காங்க, க்ரீன் கலரில் தானே இருக்காங்க. மல்டி செல்லாராக இருக்காங்க. ஏசெக்ஷுவல் பட் இதுதான். ஏசெக்ஷுவல் பட் வந்து ஒரு குட்டி கப்பு மாதிரி, இந்த கப்பு மாதிரி இருக்க இந்த குட்டி கப்பு இருக்குல்ல, தாளை மேலே ஒரு குட்டி கப்பு இருக்குல்ல, இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் இப்படி கோச்சிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க தனியாக ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் அ மார்க்கென்ஷியா அண்ட் இட் இஸ் அ ஃபீமேல் flower, archegoniopore, and it is a male flower, anthropodiopore. இது வந்து ஒரு ஆர்கிகோனியோபோரை வந்து ஒரு ஈஸியாக வந்து ஞாபகிச்சுக்கோ ட்ரிக் சொல்கிறேன்னு. உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸ் வந்து பெண்ட் பண்ணு. உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கை வந்து உன் ஃபேஸ் பார்க்க இருக்கணும். அண்ட் வந்து ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணால் வந்து ஆர்கிகோனியோபோர். அது பெண்ட் பண்ணி தானே இருக்குது. அண்ட் பெண்ட் பண்ணாமல் சும்மா இருந்து அப்படின்னா தட் இஸ் ஆந்த்ரிடியோபோர். நல்லா இருக்குல்ல? சரியா? இதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேல் அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கலாம். அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஒரே தலையில் இருக்கும், டிஃப்ரெண்ட் தலையில் இருக்கலாம். சரியா? அண்ட் வந்து ஸ்போரோஃபைட் வந்து டிஃப்ரென்ஷியேட் என்ன, ஃபுட்டு சிட்டா கேப்சியூல் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அண்டு ஆஃப்டர் மியோசிஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்போர் வந்து அந்த கேப்சூல், அந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டைக்குள்ளேயே வந்து இப்படி ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அண்ட் வந்து அந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி அது வந்து ஃப்ரீ லிவிங் எம்டோஃபைட்டாக மாறும். சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தையே முடிஞ்சு பார்த்தீங்களா? எழுதலை அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ மறுபடியும் லிவர் ரூட்ஸ் சொல்கிறேன். லிவர் ரூட்ஸ் என்னது?
அது வந்து மாய்ஸ்டாக ஷேடி ஹேபிடட்ஸில் அதில் தான் வாழ்வாங்க. அண்ட் வந்து பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீமு வாசிட்டு அப்புறம் சொல்கிறேன். Okay, they grow usually in moist, shady habitats such as bogs of streams, marshy ground, damp soil, bark of trees, and deep in woods. Their plant body is thalloid. Example: Markensia. Thallus is dorsiventral and closely uppressed to the substrate. The leafy member have a tiny leaf-like appendages in 2 rows on the stem-like structure. Asexual reproduction by fragmentation of thalli. Or by the formation of gemmae. Gemmae are green, multicellular, asexual buds that develop in small receptacle called gemma cups on the thalli. Gemmae are detached from the plant body and germinate to form new individual. Sexual reproduction. Male and female sex organs are produced on the same or different thalli. Sporophyte is differentiated into Footsita capsule. After meiosis, spores are produced within the capsule. These spores are germinate to form free-living gametophyte. Example, இவனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்க்கென்ஷியா எழுதிக்கலாமா? ஏன்னா வந்து அதில் மறந்துடக்கூடாதுல்ல. ஒரு 2-3 டேஸாக எழுதல, அந்த ஹேண்ட் ரைட்டிங் மோசமாகுது. இப்போ நான் மறுபடியும் ரிவர்ஸ் சொல்லிட்டேன். எனது சதுப்பு நிலத்தில் வாழ்வாங்க, மாய்ஸ்ட்டு ஷேடி பிளேசஸ்லலாம் வாழ்வாங்க. அண்ட் வந்து ஏரிக்கரை ஓரம், ஊற்று அது பக்கத்தில் அதெல்லாம் வாழ்வாங்க. அண்ட் வந்து சுதன்னு இருக்கிற நிலத்தில், அதுக்கப்புறம் வந்து வுட்டோட டீப்லலாம் வாழ்வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க பிளான் பாடி வந்து தேலாய்டு அப்படின்னா லீஃப் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து மார்க்கென்ஷியா. சரியா? தேலஸ் வந்து டார்சி வென்ட்ரலாக இருக்கும். அண்ட் வந்து க்ளோஸ்லி அப்ரஸ், ரொம்ப க்ளோஸாக சப்ஸ்ட்ரேட் கூட அட்டாச் ஆகிருக்கும். லீஃபி மெம்பர்ஸ் வந்து டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது 2 ரோவில். அண்ட் வந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தேலை ஆர் பை த ஃபார்மேஷன் ஆஃப் ஜெம்மே. ஃப்ராக்மெண்டேஷன்னா 2 அனிமல் ஒரு இது இருக்குது, 2 தனித்தனியாக பிரிச்சுட்டு இது ஒரு இண்டிவிஜுவல் அது ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆர் பை த ஃபார்மேஷன் ஆஃப் ஜெம்மே வந்து தனியாக டிட்டாச் ஆகி போய் அது வந்து ஒரு தனி லைஃப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஜெம்மே எப்படி க்ரீன் க்ரீன் கலர் மல்டிசெல்யூலர் அண்ட் வந்து ஏசெக்ஷுவல் பட்டு இதை தான் சொல்கிறாங்க. இது என்ன க்ரீனு மல்டிசெல்லுலர் அண்ட் ஏசெக்ஷுவல் பட்ஸ் அவங்க வந்து ஓகேவா. அண்ட் வந்து ஒரு குட்டி ரிசெப்டர்கள் குட்டியாக ஒரு கப்பு மாதிரி தானே இருக்காங்க. ஸோ வந்து இந்த தேலை இந்த லீஃப் மேலே அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க வந்து தனியாக டிட்டாச் ஆகி போய் ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் இஸ் மார்க்கென்ஷியா, திஸ் இஸ் ஆர்கிகோனியோபோர், திஸ் இஸ் ஆந்த்ரீடியோபோர். ஓகே, நெக்ஸ்ட்டு பெண்ட் பண்ணால் ஆர்கிகோனியோபோர், பெண்ட் பண்ணலை அப்படின்னா ஆந்த்ரீடியோபோர் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சேம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் தாலையில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் வந்து ஸ்போரோஃபைட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி Footsita கேப்சூல் இந்த மாதிரி வந்து இதாகும். மியோசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர் வந்து கேப்சூலுக்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு மோசஸ் பார்த்துடலாமா? மோசஸ் இவங்க வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ். இதில் வந்து ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அது வந்து கேமெட்டோஃபைட் ஸ்டேஜ். ஓகேவா? அண்ட் இவங்க வந்து 2 ஸ்டேஜஸில் வந்து இருக்காங்க, புரோட்டோனிமா அண்ட் லீஃபி ஸ்டேஜ். புரோட்டோனிமா ஸ்டேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேஜ். அவங்க வந்து ஸ்போர்லேருந்து டேரெக்டாக அந்த புரோட்டோனிமா ஸ்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுவாங்க. அண்ட் இது வந்து க்ரீப்பிங் அப்படின்னா அப்படி ஊர்ந்து போவாங்க, தட் இஸ் கால் க்ரீப்பிங். அது மாதிரி இருக்கும். அண்ட் வந்து க்ரீன் கலர் பிரான்ச்டாக வந்து இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்ட் மீன்ஸ் இப்படி ஏற்கனவே ஃபங்கஸ் வந்து ஃபிலமெண்டஸாக இருக்கும் இது பண்ணியிருக்கோம்ல, அது தான். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு லீஃபி ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இது வந்து புரோட்டோனிமாக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது வந்து செகண்டரி புரோட்டோனிமாவிலேருந்து வந்து ஒரு லேட்ரல் பட் ஒரு ஆக்சிலரி பட் இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா இது வந்து லீஃப்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. அண்ட் இவங்க வந்து அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் இருக்கும். அண்ட் வந்து ஸ்பைரல் இப்படி அப்படியே வளைஞ்சு அப்படியே லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் தே ஆர் வந்து சாயில் கூட வந்து மல்டி செல்லுலர் இல்லைன்னா வந்து பிரான்ச் ரைசைட்ஸ் மூலமாக வந்து இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து பேர் பண்ணுவாங்க. விச் ஸ்டேஜ் பியோ செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு கேட்டால் லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு டக்குன்னு டிக் போட்டு வந்துடணும். ஓகே, டக்குன்னு என்ன பபிள் பண்ணிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் இன் செகண்டரி புரோட்டோனிமா. என்னது? ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் செகண்டரி புரோட்டோனிமாவில் இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா வந்து இந்த மாதிரி லீஃபி ஷூட்ஸில் வந்து டிப்பில் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து ஜைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்போரோஃபைட் வந்து ஃபுல் ஸ்லிட்டா கேப்சியூல் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சியூல் வந்து ஸ்போர்ஸ் வந்து வச்சுருக்கும் இல்லையா? இந்த ஸ்போர்ஸ் வந்து மியோசிஸ்க்கு அப்புறமா தான் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மோசஸோட மெக்கானிசம், அந்த ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் மெக்கானிசம் வந்து எலாபரேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்மம். ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா? எழுதலை அப்படின்னா இதோ டக்குன்னு முடிஞ்சிட்டு திட்ட போகிறாங்க என்னைய, நீ ஏன் இப்படி எழுதி இது பண்ண அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்யூனேரியா இந்த இருக்குல்ல, இவன் பேர் தான் வந்து ஃப்யூனேரியா. இவனுக்கு என்ன கேமெட்டோஃபைட் கீழே இருக்காங்க. மெயின் ஆக்சிஸ் இது வந்து ரைட் சைடு ரூட் லைன் அண்ட் இட்ஸ் அ லீஃப் அண்ட் இட்ஸ் அ சீட்டா அண்ட் இட்ஸ் அ கேப்சூல். இந்த கேப்சூலில் தான் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ஸ்பாக்மம். இட்ஸ் வந்து இந்த ஒரு மார்க்கில் கேட்டிருந்தாங்க, டயக்ராம் கொடுத்து ஆந்த்ரிடியல் பிரான்ச் எது, ஆர்கிகோனியல் பிரான்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின் மார்க் போட்டு கேட்டாங்கப்பா. சரியா? அதனால் எல்லாமே இம்பார்ட்டண்ட், இதுதான் இம்பார்ட்டண்ட் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இல்லை. எல்லாமே மீன்ஸ் கொஷின் கேட்குற பார்ட். இதை வந்து சில நேரத்துக்கு இன்ட்ரோடக்ஷனில் வந்து சில வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த டயக்ராம் பேஸ் கொஷின்ஸ்லாம் வரதான் செய்யுது. இங்கே அது என்ன, இப்போது நீட் 2024 வந்து இந்த கார்ன் இருக்குல்ல, கார்னோட அந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஒரு இமேஜ் இருக்கும். கார்னோட இது இந்த வரைஞ்சி காமிக்க இது இந்த மாதிரி இருக்கும். இப்படி அதோட ஸ்டைல்லாம் வந்து அப்படியே இதாக இருக்கும். இது வந்து என்ன டைப் ஆஃப் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது என்னது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்படி அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆப்ஷன் வந்து கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர் ஆட்டோகேமியா, ஆர் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் கம்ப்ளீட் ஆட்டோகேமியா, இல்லைன்னா வந்து வின் பாலினேஷனாக ஸ்டேமன்ஸில் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அண்ட் வந்து வாட்டர் பாலினேஷன் அப்படின்னு இந்த மாதிரி காணுது கொடுத்தாலே வின் பாலினேஷன் தான். ஏன்னா வந்து இவங்க வந்து வாட்டர் கப் பாலினேஷன் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எழுதியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் எழுதணும், புரிஞ்சு படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? இது ஆந்த்ரிடியல் பிரான்ச். ஆர்கிகோனியல் பிரான்ச் வந்து நடுவில் பூ மாதிரி இருக்கிறது ஆர்கிகோனியல், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சிம்பிளாக படிங்க, அவ்வளோதானே. அந்த அடுத்த பிரான்ச்சஸ், ஆனால் அந்த பிரான்ச்சும் இந்த இதுவும் ஒன்று போல் இந்த மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான் இதில் உள்ள வித்தியாசம். ஓகே, ரீட் பண்ணிடலாமா? மோசஸ்.
the predominant stage of life cycle of a moss in the gametophyte. It consists of two stages, protonema stage and leafy stage. Protonema stage, the first stage was developed directly from a spore. It's a creeping green branch and frequently filamentous stage. Leafy stage, the second stage was developed from the secondary protonema as a lateral bud. They consist of upright, slender axis bearing spirally arranged leaves. They are attached to the soil through multicellular and branched rhizoids. This stage bears the sex organs. Vegetative reproduction. By fragmentation and budding in secondary protonema, sexual reproduction, the antheridia and the archegonia produce at the apex of leafy shoots. After fertilization, zygote develops in a sporophyte consisting of foot seta capsule. The sporophyte in mosses is more elaborate than that of liverworts. The capsule contains spores. Spores are formed after meiosis. Mosses have an elaborate mechanism of spore dispersal. Example, Funaria, Polytrichum, Sphagnum. This is the Funaria and gametophyte and sporophyte. இதில் வந்து இருக்குது gametophyte இருக்குது, sporophyte இருக்குது, and that is sphagnum that consists only gametophyte. ஓகே, ஒரு தடவை மோசஸ் சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். மோசஸில் வந்து ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்குது, தட்ஸ் அ gametophyte. அண்ட் வந்து 2 ஸ்டேஜ் வந்துருக்காங்க, லீஃபி ஸ்டேஜ், ப்ரோட்டோனிமா ஸ்டேஜ். ப்ரோட்டோனிமா ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து டைரக்ட்லி வந்து ஸ்போர்லேருந்து வந்து டெவலப் ஆயிரும், தட்ஸ் ப்ரோட்டோனிமா ஸ்டேஜ். ஏன்னா ஸ்போர்லேருந்து டைரக்ட்லி ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டேஜ் என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது இந்த ஸ்டேஜ் ப்ரோட்டோனிமா ஸ்டேஜ். இது வந்து க்ரீப்பி, க்ரீன், பிரான்ச்சடு அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் வந்துருக்கும். லீஃபி ஸ்டேஜ் வந்து நெக்ஸ்ட் லீஃபி ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து விச் டெவலப் ஃப்ரம் செகண்டரி ப்ரோட்டோனிமா, லேட்ரல் பட்டாக வந்து இதாகும். கன்சிஸ்ட் ஆஃப் அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் அண்ட் வந்து ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ் வந்து இருக்கும். அண்ட் வந்து அவங்க சாயில் கூட எது மூலமாக மல்டி செல்லர் ஆர் பிரான்ச் ரைசஸ் மூலமாக இதை ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அட்டாச் ஆகிருப்பாங்க. அண்ட் த ஸ்டேஜ் வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து பியர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் வந்து பட்டிங் இன் செகண்டரி ப்ரோட்டோனிமா அதை வச்சு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இது வந்து ஆந்த்ரிடியா, ஆர்கிகோனியா, இது வந்து லீஃபி ஷூட்டில் இந்த டிப்பில் வந்து இதாக இருக்கும், அபெக்ஸில். அண்ட் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து ஜைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டை டெவலப் ஆகும். அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் செட்டா கேப்சூல். ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், லிவர் வெட்ஸை விட, ஓகேவா. அண்ட் வந்து ஸ்போர்ஸ் வந்து இந்த கேப்சியூலில் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ் வந்து மியோசிஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். மோசஸ் வந்து எலாபரேட் மெக்கானிசம் வந்து இருக்கும் ஸ்போர் டிஸ்பர்சலில். Funaria, Polytrichus, Sphagnum, and this is a Funaria, that is a sphagnum. Okay, sporophyte, capsule, seta, leaves, the leaves, and it's a main axis, and the rhizoids. The gametophyte இப்படி வரும், அதில் வந்து sporophyte வரும். Antheridial branch, இது branches, இது archegonial branch. ஓகேவா, முடிச்சிட்டோம். அண்ட் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு சொல்லித்தரேன். டெரிடோஃபைட்டும் ஜிம்னோஸ்பமும் ஒரே இதில் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். நான் டெரிடோஃபைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இப்போ வந்து எடுக்க முடியாது, கொஞ்சம் தொண்டை சரியில்லை. டெரிடோஃபைட்டும் ஜிம்னோஸ்பமும் ஒரே இதில் எடுத்துறேன். ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம், பிளான்ட் கிங்டமில் பிரையோஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். இவங்களை வந்து ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து சாயிலில்
சாயிலில் வாழ்வாங்க. பட் வந்து வாட்டர் அவங்களுக்கு வாட்டர் தேவை செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுக்காக, சரியா. அண்ட் அவங்க டேம் பிளேஸு, ஹியூமிட் பிளேஸில், அதுக்கப்புறம் வந்து ஷேடட் அந்த நிழல் இருக்கிற இடத்துல தான் வாழ்வாங்க. அண்ட் வந்து மோஸ்ட்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருப்பாங்க ஆல்கே விட. அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து தாலஸ் லைக் அண்ட் ப்ராஸ்டேட் ஒரு எரெக்டரை வந்து ப்ராஸ்டேட்னா படுத்துருங்க, எரெக்ட்னா வந்து நிமிர்ந்துருக்கு. அண்ட் வந்து இது வந்து அட்டாச் டு த சப்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் ஆகி இருக்கிறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்க, அதுக்கு எதுனா பிடிமானம் இருக்கணும்ல. தட் இஸ் வந்து யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ரைசாய்ட்ஸ் வச்சு இது பண்ணி வச்சுருப்பாங்க. ரைசாய்ட்ஸ்னால் வந்து ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, and they lack true root, true stem, true leaf, but they possess root-like, stem-like, leaf-like appendages. And main plant body வந்து haploid-ஆ தான் இருக்கும். அண்ட் வந்து அவங்க வந்து கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து கேமெட்டோஃபைட். செக்ஸ் ஆர்கன் வந்து பிரையோஃபைட்ஸ் வந்து மல்டிசெல்லாராக இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரிடியம். அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் பைஃப்ளாஜெலேட் ஆந்த்ரோசோவைட். ஃபீமேல் வந்து ஆர்கிகோனியம் ஃப்ளாக் ஷேப் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அ சிங்கிள் எக். ஆந்த்ரோசோவைட்ஸ் வந்து வாட்டரில் ரிலீஸ் ஆகி ஆர்கிகோனியமில் வந்து ரீச் ஆகும். அந்த ஆந்த்ரோசோவைட்ஸ் வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகி சைகோட் வந்து ஃபார்ம் பண்ணும். சைகோட் வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணாது இமீடியட்லி, பட் தே ப்ரொடியூஸ் அ மல்டிசெல்லுலர் பாடி கால் ஸ்போரோஃபைட், சரியா. ஸ்போரோஃபைட் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்காது, பட் அது ஒரு யார் கூடையாவது வந்து இருப்பான். பேர் தான் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட் கூட அட்டாச் ஆகிருப்பான், சரியா. அவன் வந்து இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட் நல்ல பையனாக இருப்பான் போல். இந்த பையன் தான் வந்து நரிஷ்மெண்ட் தாடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நரிஷ்மெண்ட்லாம் கொடுப்பான். நெக்ஸ்ட் வந்து சில ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்டில் உள்ள சில செல்ஸ் வந்து மியோசிஸை வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. சும்மா இருக்க முடியாமல் மியோசிஸை வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் வந்து அவங்க வந்து ஜெர்மினேட் ஆகி கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பிரையோஃபைட்ஸோட இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து மோசஸ் வந்து ஹெர்பேஷியஸ் அனிமல், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பாக்மம் எமோஸ் பீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்லெஸ் ஆஃப் ஃபியூயல். அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேக்கிங் மெட்டீரியல் பேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுது. அதுவும் லிவிங் மெட்டீரியல், ஓகேவா. அண்ட் எக்காலஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க பிளான்ட் சக்சஷனில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. வேறு ராக்ஸ் ஆர் சாயில்ஸ்க்கு இது பண்ணுறது. சில மோசஸும் லைக்கன்ஸும் மோசஸ்ஸு அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ராக்கை வந்து டிகம்போஸ் பண்ணி இப்போ ஹையர் பிளான்ட்ஸ்க்கு வந்து இது வந்து சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கிறதுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டை மேக் பண்ணுறதுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டை மேக் பண்ணி அவங்க இந்த ஹையர் பிளான்ட்ஸில் வந்து சூட்டபுளாக இருக்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சில மோசஸ் வந்து இந்த சாயிலுக்கு மேலே ஒரு மேட்டு மாதிரி, டென்ஸ் மேட்டு மாதிரி அந்த மாதிரி இப்படி விரித்து அது வந்து சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் வந்து பிரையோஃபைட்ஸ் வந்து லிவர் ரூட்ஸ் மோசஸாக ரெண்டாவது. லிவர் ரூட்ஸோட எக்ஸாம்பிள் மார்க்கென்ஷியா. அவங்க வந்து மாய்ஸ்ட்டு ஷேடி ஹேபிட்ஸ்லாம் வாழ்வாங்க. பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம், மாஷி கிரவுண்ட், டேம் சாயில், பேங்க் ஆஃப் டீப் இன் வுட்ஸ். அண்ட் அவங்களோட பேண்ட் பாடி வந்து எக்ஸாம்பிள் மார்க்கென்ஷியா. தாலஸ் வந்து டாட் சென்ட்ரலாக இருக்காங்க. இந்த சப்ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீஃபி மெம்பர்ஸ் வந்து டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் வந்து 2 ரோவில் வந்து இருக்காங்க. அண்ட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்து இருக்குது, சரியா. ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தாலைல் ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று இருக்குன்னா 2 பிரிஞ்சு இது ஒன்று அது ஒன்று இதாகும். அண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஜெம்மே, ஓகேவா. ஜெம்மே வந்து எப்படி இருக்கும், க்ரீன் கலராக இருக்கும், மல்டி செல்லராக இருக்கும். ஒரு ஏசெக்ஷுவல் பட் இது வந்து ஒரு குட்டியாக ரிசெப்டர் இருக்கும். தட் இஸ் கால் வந்து ஜெம்மா கப். இந்த ஜெம்மா கப்பை வந்து இது தாலஸ்லேருந்து டெட்டாச் ஆகி போய் நான் ஒரு தனி வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் காட்டிட்டு போய் ஆரம்பிச்சிருவான், ஓகேவா. அவன் பாட்டுக்கு அவன் ஆரம்பித்து அவன் தனியாக வந்து இருப்பான். இட் இஸ் வந்து இட்ஸ் ஆர்கிகோனியோபோர், இட்ஸ் ஆந்த்ரோடியோபோர் சரியா. அண்ட் இட்ஸ் மார்க்கென்ஷியா. ஆர்கிகோனியோபோரை வந்து பெண்ட் பண்ணி பாருங்கள், ஆர்கிகோனியா மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஆந்த்ரிடியோபோரை வந்து ஒன்றும் பண்ணாதீங்க. அண்ட் ஜெம்மா கப் இது ரைஸ் விக்ஸ், ஓகே.
நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் வந்து மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஒரே தலையில் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் தலையில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் வந்து ஸ்போரோஃபைட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபுட் சிட்டா கேப்சூல் இதாகும். மியோசிஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கேப்சூலுக்குள்ளேயே. இந்த கேப்சூல் வந்து ஜெர்மினேட் ஆகி ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். ஜெர்மினேட் ஆகி ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோசஸில் வந்து ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா கேமெட்டோஃபைட். 2 ஸ்டேஜஸ் இருக்குது, புரோட்டோனிமா, லீஃபி ஸ்டேஜ். புரோட்டோனிமா வந்து ஸ்போர்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இஸ் கால் புரோட்டோனிமா ஸ்டேஜ். அண்ட் இது வந்து க்ரீப்பிங் அந்த மாதிரி இந்த ஊர்ந்து அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் வந்து பிரான்ச்சாக இருக்கும். அண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் வந்து இருக்கும். லீஃபி ஸ்டேஜ் வந்து 2வது ஸ்டேஜ். அவங்க வந்து செகண்டரி புரோட்டோனிமாவில் வந்து ஒரு லேட்ரல் பட் மாதிரி வந்து டெவலப் ஆவாங்க. அண்ட் தி கன்சிஸ்ட் ஆஃப் அப்பர் ஸ்லெண்டராக்ஸ் பியரிங் ஸ்பைரலி அரேஞ்ச். இந்த மாதிரி ஸ்பைரல்னால் அப்படி சுருள் மாதிரி அப்படி இதுதான் அப்படியே அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அண்ட் வந்து அவங்க சாயில் கூட மல்டி செல்லுலார் ஆர் பேன்ச் ரைசைட்ஸ் மூலயமா தான் வந்து அட்டாச் ஆகியிருப்பாங்க. ரைசைட்ஸ் மீன் ரூட் லைக் அப்பண்டேஜஸ். அண்ட் பியரிங் வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து பியர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஹேவ் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இவங்க பிரையோஃபைட்ஸ்க்கு வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும். அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் நெக்ஸ்ட்டு by fragmentation and budding in protonema stage. சரியா? அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆந்த்ரிடியா ஆர்கிகோனியா இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லீஃபி ஷூட்ஸில் அந்த டிப்பில் வந்து இதாகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து சைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் தட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் சீட்டா கேப்சூல். அண்ட் இந்த ஸ்போரோஃபைட் மோசஸில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் லிவர் விட. ஓகேவா? அண்ட் கேப்சியூல்ஸ் வந்து ஸ்போர் வந்து வச்சுருக்கும். ஸ்போர் ஆர் ஃபார்ம் மியோசிஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மியோசிஸ்க்கு அப்புறமா தான் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மோசஸ் வந்து ரொம்ப எலாபரேட் மெக்கானிசம் வந்து இருக்கும் ஸ்போர் டிஸ்பர்சலில். சரியா? எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்மம். திஸ் இஸ் அ ஃபியூனேரியா. கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் இவங்க வச்சுருக்காங்க. மேலே ஸ்போரோஃபைட்டில் என்னது கேப்சியூலு, சீட்டா, இட்ஸ் அ லீவ்ஸு. கீழே கேமெட்டோஃபைட்டில் லீவ்ஸ் இருக்குது. அண்ட் வந்து மெயின் ஆக்சிஸ் இருக்குது. இதான் மெயின் ஆக்சிஸ், இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல. அண்ட் இட்ஸ் அ ரைசைட்ஸ்னால் ரூட் லைக் அப்பண்டேஜஸ். ஓகேவா? இவங்க வந்து ஸ்பாக்மம். இது வந்து ஆந்த்ரிடியல் போர், இட்ஸ் அ பிரான்ச்சஸ் அண்ட் இட்ஸ் அ ஆர்கிகோனியா போர். ஓகேவா? இவ்வளோ தான் ஃபுல்லாகவே பிரைஃபட்ஸ் ஃபுல்லாமே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட் செஷனில் வந்து டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பம் ரெண்டுமே சேர்த்து பார்க்கலாம், ஒரு தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸ், ஆமாம், அந்த பாலா போன ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வகையிலையாச்சும் அவங்க உதவட்டும். ஓகேவா? ஓகே, டடா, பாய். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணாலும் தெரியும். ஓகே, கமெண்ட் ஆர் டிஎம் கூட டெலகிராமில் எனக்கு வந்து பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ், போயிட்டு வரேன்.